എന്ന വർത്തമാനം വിഷുവാക്കും. അപ്പോൾ എല്ലാവർക്കും ഒരു വിഷു ആശംസകൾ. ഇപ്പോൾ പുതിയൊരു വർഷം തുടങ്ങരുത്. ചിന്ന വയസ്സിലെല്ലാം ഇറക്കത്ത ഒരു വിഷുക്കോടിയെല്ലാം കിടക്കും. ഓണക്കോടിമാതിരി ഒരു വിഷുക്കോടി, അതുമാതിരി വിഷു കൈനീട്ടം. அந்த கைநீட்டத்தில் ஆறு கையை நீட்டணும்னு தெரியல, கொடுக்குறவாளா இல்லை வாங்குறவா நீட்டணுமா தெரியல. பட் ஒரு ரசமுள்ள காரியம் என்னன்னா, அந்த அந்த சின்ன வயசில் இருக்கிறத நம்மளை விட வயசுலுள்ளவா எல்லாருமே வந்து விஷு கை நீட்டம் கொடுக்கலாம். ஸோ அப்போ சிலപ്പോൾ ஒரு வயசு 2 வயசு மேலே இருக்கிறவா கூடயும் சொல்லுவா, நீ நமஸ்காரம் பண்ணாதான் நான் அவனுக்கு காசு தருவேன். அண்ட் அதல்லாக்கி இந்த கணக்கு பாப்பா எத்தனை கலெக்ஷன் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தில் கொஞ்சம் காசு சேர்ற ஒரே ஒரு ദിവസം விஷு வைக்கும். அப்போது பார்த்துட்டே இருப்பா, எனக்கு இப்போ இங்கே 10 ரூபா வந்தது, அங்கேருந்து ஒரு 20 வந்திருக்கு, 1 ரூபா வந்திருக்கு, 2 ரூபா வந்திருக்கு. இப்போ പിന്നെ இந்த 1 ரூபா எல்லாம் ஆரா கொடுக்குறாளான்னு எனக்கு தெரியல. എല്ലാം ഇപ്പോൾ 100സിലും 500സിലും ഒക്കെ അங்கேயும் ഇൻഫ്ലേഷൻ ആക്കും. ஸோ അടിപൊളി കാലമാക്കും. അത് മാമ്പഴക്കാലം കൂടി ആക്കും. അപ്പോൾ മാമ്പഴം നിറയെ ഇരിക്കും. அதை வச்சுள்ள நிறைய சமையலும் കാര്യങ്ങളും எல்லாம் இருக்கும். அது மாதிரி நீங்களும் உங்களோட விஷு ஓர்மகளெல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்கோ, பார்க்குறோம்.